Daily. Taste the Daily. கோவில்பட்டியில் 1000 ரூபாய் கடனுக்காக வேன் உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மாடசாமி என்ற அந்த வேன் உரிமையாளரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவர் தமது சைக்கிளை அடமானம் வைத்து 1500 ரூபாய் பெற்றிருந்ததாக தெரிகிறது. சில நாட்களில் 500 ரூபாயை திருப்பிக் கொடுத்துவிட்டு 1000 ரூபாயை பிறகு தருவதாக கூறிய கோபியை மாடசாமி அடித்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த கோபி மாடசாமியை ஊர் மயானத்துக்கு தந்திரமாக பேசி வரவழைத்து மது வாங்கி தந்து தனது மகன், அவரது 18 வயதுக்குட்பட்ட 2 நண்பர்கள் உள்ளிட்ட 4 பேருடன் சேர்ந்து கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர். சிறுவர்கள் பிடிபட்ட நிலையில் கோபி மற்றும் அவரது மகனை போலீசார் தேடி வருகின்றனர். Taste the Daily.